உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சொல்லுங்க சிஸ்டர். பேசலாமா? ஃப்ரீயா? இனிமே என்ன பிரச்சனை சிஸ்டர்? அதான் எல்லாமே சால்வ் ஆயிடுச்சே. லக்ஷ்மிகாந்தையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இனிமே ஃபுல் ஃப்ரீ தான். என்ன சந்தோஷ், நீங்களே இப்படி சொல்றீங்க? லக்ஷ்மிகாந்த் மாமாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அது வரைக்கும் ஓகே. ஆனா இதுக்கு பின்னாடி யார் காரணமா இருக்காங்கன்னு தெரிய வேண்டாமா? அதானே முக்கியம். நீங்க திரும்ப திரும்ப இதே தான் சொல்றீங்க சிஸ்டர். நீங்க சொல்றதுலயும் பாயிண்ட் இருக்கு சிஸ்டர். இதுக்கு பின்னாடி நிஜமாவே இருக்கிற கல்பிட்டை கண்டுபிடிச்சாதான் கௌதமால வாழ்க்கை முழுக்க நிம்மதியா இருக்க முடியும். எக்ஸாக்ட்லி சந்தோஷ், அதே தான். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க சிஸ்டர். உங்களுக்கு இல்லாத ஹெல்ப்பா? நீங்க ஜீவாவை கூட்டிட்டு வாங்க. ஓகே சிஸ்டர், பண்ணிடுறேன். சாரி, திரும்ப திரும்ப உங்களை தான் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஆயிடுது. தப்பா எடுத்துக்காதீங்க. இப்படிலாம் சொல்லாதீங்க சிஸ்டர். உங்களுக்கும் கௌதமுக்கும் ஹெல்ப் பண்றதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. தேங்க்யூ. சந்தோஷம் ஜீவாவும் அக்கௌண்டன்ட் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்களா? இவ ஏன் காலையிலேயே இவ்வளவு சந்தோஷமா இருக்கா? சாமி கும்பிட்டு இருக்கியா? கும்பிடு கும்பிடு. இந்த ஒட்டு மொத்த சொத்தும் என் கைக்கு வரப்போகுது. அப்புறம் இந்த வீட்டுல நீ பண்ற இந்த பஜனைய தெரு தெருவா போய் பண்ண வேண்டி இருக்கும். சாமி இருக்கு பாட்டி, நம்மளை எப்பவும் கைவிடாது. நிச்சயமா நல்லது நடக்கும். கடவுளே, நீதாப்பா எங்களை காப்பாத்தணும். திரும்பவும் எதுக்கு என்ன தொந்தரவு பண்றீங்க? நான் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல. நீ என்ன எல்லாம் சொன்ன? கொடுத்த காசுக்கு மேல ஓவரா நடிக்காதடா. இப்படி எல்லாம் மிரட்டினீங்க, நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ண வேண்டியது இருக்கும். ஐயோ, பயமா இருக்கு. ஏய், போலீஸ்க்கு ஃபோன் பண்ண வேணாமே. அதுக்கு நீங்க ரெண்டு பேரும் உயிரோட இருந்தா தானே. நீங்க ஃபோன் பண்றதுக்குள்ள உங்க ரெண்டு பேரையும் கொண்டுட்டா. ஹலோ, என்ன மிரட்டுறீங்களா? இந்த மிரட்டலுக்குலாம் நாங்க பயப்பட மாட்டோம். இப்பவே நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். சரிங்க ப்ரோ. அப்போ இங்க வச்சு இப்பவே க்ளோஸ் பண்ணு. ஐயோ சார், வேண்டாம் சார், வேண்டாம். வேணாம் சார். சார் வேணாம் சார், வேணாம் சார், ப்ளீஸ் சார். யோ, சொல்லியா? சார் நான் சொல்றேன் சார், எதுவும் பண்ணிடாதீங்க சார். அது சொல்லு சார். எதுக்குக்கா இதெல்லாம் பண்றாங்க? வேற எதுக்கு? சொத்துக்கு தான். பல கோடி சொத்துக்கு அதிபதி ஒரே ஒருத்தன், அதுவும் கௌதம். அவனை உள்ள வச்சாச்சுன்னா எல்லா சொத்தும் அவங்களுக்கு தானே. அதுக்கு தான் இதெல்லாம். அக்கா, இன்னும் என்னக்கா யோசிக்கிற? இவங்கள போலீஸ்ல சரண்டர் பண்ணி லாடம் கட்ட சொன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணிடலாம். ஐயோ சார், வேணாம் சார், ப்ளீஸ் சார். ஆமா சிஸ்டர், இதுக்கப்புறம் அவங்களை சும்மா விடவே கூடாது. இவங்க எல்லாரையும் கூண்டோட உள்ள வச்சாதான் புரியும். இவங்களை விடக்கூடாது சிஸ்டர், விடவே கூடாது. ஐயோ மேடம், எங்களை விட்டுருங்க மேடம். மன்னிச்சிடுங்க மேடம், என்ன கொன்னுடுவேன்னு சொன்னதால நான் உண்மையை சொல்லிட்டேன் மேடம். ப்ளீஸ் மேடம். ஆனா இந்த உண்மையை உங்கள்ட்ட சொல்லிட்டோன்னு தெரிஞ்சா எங்களை உயிரோட விட மாட்டாங்க மேடம். என்னோட பசங்களை கூட்டிட்டு நான் எங்கேயாவது ஓடி போயிடுறேன் மேடம். நீங்க தேவையில்லாம என்ன மாட்டி விட்டு வேடிக்கை பாத்துறாதீங்க மேடம். டேய், எழுந்துடா, எழுந்துடா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு காலில் விழுந்துட்டா சும்மா விட்டுருவாங்களா? விடுங்க சந்தோஷ். பணத்துக்கு ஆசைப்பட்டு பண்ணிட்டாங்க. இவங்களை காட்டி கொடுக்கறதுனால நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்னக்கா சொல்ற? ஆமா ஜீவா, இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. இனிமே நம்ம மோத வேண்டியது அவங்க கிட்டதான். அதுவும் கரெக்ட் தான் சிஸ்டர். ஆனா இவ்வளவு பண்ண இவங்கள எப்படி சிஸ்டர் சும்மா விடுறது? சார் சார் சார், ப்ளீஸ் சார், விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். இவங்களை விடுங்க சந்தோஷ். இனிமே நம்ம பேச வேண்டியவங்க கிட்ட பேசிக்கலாம். வாங்க போலாம். ஏய், யார்கிட்டயா ஏதாவது மூச்சு விட்டீங்க வெளுத்துருவோம். சார் சார், சொல்ல மாட்டேன் சார், சொல்ல மாட்டேன் சார்.
வீட்டுல ஒரு காலத்துல யாருமே கிடையாது, நான் மட்டும்தான். அப்பதான் சித்தி என் தம்பி தங்கச்சிங்களோட வீட்டுக்கு வந்தாங்க. என்ன நடந்தாலும் நீ உன் தங்கச்சி அம்மா தம்பியை விட்டு கொடுக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஐயோ மது, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையேம்மா? என் அண்ணனால உனக்கும் கௌதமுக்கும் ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. இந்த சகுந்தலாவை நீ சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். நல்லவ மாதிரி நடிச்சு எல்லாரையும் நம்ப வைக்கிறதுல அவ கில்லாடி. என்ன ஜீவா, என்னாச்சு? தெரியல ப்ரோ. ஏங்கா ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை சிஸ்டர், ஏன் டல்லா இருக்கீங்க? அட, இவங்கள நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் இல்லை சந்தோஷ். போயும் போயும் சொத்துக்காக கேவலமா சொந்த பையனே ஏமாத்திருக்காங்கன்னு நினைக்கும் போதுதான். அக்கா, மாமாவை சொந்த பையனா அவங்க நினைக்கவே இல்லை. அதான் இங்க பிரச்சனை. கரெக்ட். ஜீவா சொன்ன மாதிரி கௌதம அவங்க சொந்த பையனா நினைச்சதே இல்லை. அவங்க கௌதம் மேல வச்சிருக்க பாசம்லாம் சும்மா வெளிவேஷம் தான். எப்படி யோசிச்சாலும் எல்லாம் சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் தான். இப்போ என் வருத்தம் எல்லாம் சொத்தை பத்தி இல்ல, கௌதம பத்தி தான். மாயாக்கு டிஎன்சி பண்ணப்ப கூட அவர் ஃபீல் பண்ணது அந்த குழந்தையை காப்பாற்ற முடியலங்கிறதுக்காக தான். குடும்பத்துல சொந்தங்கள் கூடிக்கிட்டே போக போகுதுன்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அம்மா இருக்காங்க, தம்பி தங்கச்சி இருக்காங்க, அவங்க லைஃபை எல்லாம் சரி பண்ணணும்னு நினைக்கிறவர் அவரு. தனக்காக வாழாம தான் குடும்பத்துக்காக வாழணும்னு நினைக்கிற ஒரு மனுஷனை இப்படி ஏமாத்துறாங்களே. சின்ன வயசுல இருந்து அவர் சித்தி அப்படி நம்பிட்டு இருக்காரு. அவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க சொல்றதான் தாரக மந்திரமா நினைச்சிட்டு இருக்காரு. அவங்க ஏதாவது சொன்னா மறு பேச்சே பேச மாட்டாரு. அப்படிப்பட்ட நம்பிக்கைய இவங்க எல்லாரும் பொய்யாக்குறாங்களே. உங்க சித்தி உங்களை ஏமாத்துறாங்கன்னு கௌதம் கிட்ட சொன்னா அவர் எப்படி எடுத்துப்பாருன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. சகுந்தலா அத்தை அவர்கிட்ட போய் எனக்கு சொத்தெல்லாம் வேணும்னு கேட்டிருந்தா ஒரு வார்த்தை பேசாம அவரே எழுதி கொடுத்திருப்பாரு. அப்படிப்பட்டவரை போய் ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்களே. கரெக்ட் தான் சிஸ்டர். கௌதம் பணத்துக்காக வாழ்றவன் கிடையாது. ஒத்த பைசா கூட அவனுக்கு தேவையில்லை. அவனுக்கு தேவையெல்லாம் அன்பு, பாசம், சொந்தம், பந்தம், இவ்வளவுதான். இதெல்லாம் இல்லைனா தான் கோடி ரூபாய் நஷ்டமான மாதிரி ஃபீல் பண்ணுவானே தவிர சொத்தை பத்திலாம் அவன் என்னைக்குமே யோசிச்சதில்லை. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.